வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன கல்யாண வீடு அது ஒரு கிராமத்தில் நாங்கள் ஒரு கல்யாணத்துக்கு வந்தேன். அவங்க கல்யாணத்துக்கு சொந்தக்காரன் தான். இஞ்சத்தையே நடைமுறை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இப்படி தான் இருக்கும். நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், அதுதான் மாப்பிள்ளை. இப்போ கல்யாணத்துக்கு வேற கூட்டி போகிறாங்க. பாருங்கள், வேறு மாப்பிள்ளை துணை வேறு மச்சான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு வீட்டுக்கு வர போகிறார். இப்போ பொம்பளையாக கூட்டி வராங்க. பார்ப்போமா. அவள் ஒரு சின்ன ஆக்சிடெண்டால் அவருக்கு காலையில் அதான் அந்த பொம்பளை அவருக்கு மூத்தவரி அந்த நூல் மறைக்குது. அது இழுக்காட்டியும் பரவாயில்ல, அப்படியே கேட்டு என்ன கண்ணூர் இஞ்சத்து முறைப்படி தான் கல்யாணம் செய்கிறாங்க. கொஞ்சம் நான் கலைக்க தெரியும். இவ்வளோ காலமும் கையை தறி வச்சுட்டு பிள்ளைக்கு சாப்பாடு தண்ணி எண்ணெயை கொடுத்துட்டு வச்சுட்டு இருந்தாரு. முடிச்சு உனக்கு பாரம் தாரேங்க. உன் அம்மா அப்பாவோட பேர் ஒரு கழிப்பு பண்ணிச்சு. அம்மாவோட பேர் அப்பாவோட பேர் சண்முகம். கைலாயமும் செய்யறங்க பிள்ளையும் இன்னைக்கு உனக்கு இந்த பிள்ளைய பாரம் தராங்க. இனிமேல் எங்கள் ஆலயத்தில் எந்த நாளும் பத்திர விளக்கு போல உங்களோட 2 பேரையும் வீட்டில் விளக்கு பத்திரணும் சண்டை சச்சரவு இல்லாமல் சந்தோஷமாக ஒரு கால் இல்லாத புள்ள எல்லாம் தெரிஞ்சு நான் மந்திரியை கல்யாணம் முடிக்க அந்த அறகுறையில் கலைக்காமல் அந்த பிள்ளையை வச்சு சாப்பாடு தண்ணி எண்ணியை கொடுத்து வாழ வை இறைவன் உன்னைய நல்லா வாழ வைப்பான். நான் போய் கையில் பிடிச்சி கொடுத்த குடும்பங்களுக்கு அலைவு வந்தது இல்லை இதுவரைக்கும். எல்லாம் நல்லா தான் இருக்கிறோம். நாங்களும் இப்போதை இன்றைக்கு தான் கூடத்துல நான் மட்டும் வந்தீங்க, இல்லை நாங்கள் 2 பேரும் எல்லாம் வர மாட்டோம். அப்படி இன்னைக்கு தாரம் பிடிச்சி சந்தோஷமாக அடுத்த அவங்களோட அம்மா அப்பா வர சொல்லுங்க. சந்தோஷமாக பார்த்தீங்கன்னு சொன்னா இதுதான் நம்மள கால் உடஞ்சுதா. புள்ளதான் முதல் பலதுகள் எடுத்து வச்சுக்கணும். கையை பிடிங்களா மச்சினே, கையை பிடிங்களா மச்சினே. இன்னும் பொஞ்சாதி மச்சினே கூட ஏன் யாருக்கும் பயப்படுறீங்க நீங்க? என்னடா அது நண்பர்களே, இவங்களுக்கு கல்யாணம் அதெல்லாம் செய்து கொண்டு அவங்க முறைப்பெல்லாம் செய்து கொண்டு வச்சிருக்காங்க.